Welcome to Tamil GK Academy. Current Affairs and TNPSC Notes. குழந்தைகள் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்ததற்காக புகழ்பெற்ற ஆனந்த் வி. பாட்டீலுக்கு செப்டம்பர் 7, 2025 அன்று பெங்களூருவில் மதிப்புமிக்க பேராசிரியர் வி. கோகக் விருது வழங்கப்படும். பள்ளிகளில் கன்னடத்தை பயிற்றுவிக்கும் மொழியாகவும் கன்னடம் மற்றும் ஆங்கில இலக்கியங்களை வளப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த இந்திய இலக்கிய ஜாம்பவான் மற்றும் ஞானபீட விருது வென்ற பேராசிரியர் விநாயக் கிருஷ்ணா கோகக்கின் நினைவாக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற புராண புனைகதை எழுத்தாளர் அமிஷ் திரிபாதி தனது சமீபத்திய படைப்பான தி சோழ டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத் ஐ மும்பையின் கெம்ப்ஸ் கார்னரில் உள்ள கிராஸ்வேர்டு புத்தக கடைகளில் ஒரு பிரம்மாண்டமான இலக்கிய விழாவில் வெளியிட்டார். தெற்காசியாவின் கையெழுத்து பிரதி மரபுகள் மற்றும் கணித பங்களிப்புகள் குறித்த சம்ஹிதா மாநாட்டை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் புது தில்லியில் தொடங்கி வைத்தார். தில்லி அரசு அடுத்த மாதம் முதல் நகர மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உறவினர்களுக்காக விஷ்ரம் கிரிஹ் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கும். இந்த திட்டம் ரூபாய் 5 என்ற பெயரளவு கட்டணத்தில் சுத்தமான கழிப்பறைகள், படுக்கைகள் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகளை வழங்கும். குறைந்து வரும் கழுகுகளின் எண்ணிக்கையை காப்பாற்ற அசாமில் உள்ள ஒரு அமைப்பான வி ஃபவுண்டேஷன் இந்தியா ஒரு தனித்துவமான முயற்சியை எடுத்துள்ளது. குவஹாத்தி பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையுடன் இணைந்து தி வல்ச்சர் நெட்வொர்க் போர்ட்டல் செப்டம்பர் 2, 2025 அன்று தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் கழுகுகளை பாதுகாப்பதற்கான முதல் டிஜிட்டல் நெட்வொர்க்கிங் தளமாக கருதப்படுகிறது. சமீபத்தில் லண்டனில் தனது புதிய சமையல் புத்தகமான வெஜிடபிள்ஸ் தி இந்தியன் வே ஐ வெளியிட்டவர் ஹேமல்லியா பஞ்சாபி ஆவார். மூத்த அரசியல்வாதியும் பூஞ்சைதாய் கட்சியின் தலைவருமான அனுடின் சான்விரகுல் செப்டம்பர் 5, 2025 அன்று தாய்லாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் 63 விழுக்காடு வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றியை பெற்றார். சமீபத்தில் ஜே. ஸ்ரீ சந்திரசேகர் பம்பாய் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். வடகிழக்கு மண்டல பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் சமீபத்தில் திரிபுராவில் தொடங்கப்பட்டது. ராயல் பூட்டான் புத்த கோவிலின் பிரமாண்ட திறப்பு விழா சமீபத்தில் பீகாரில் நடைபெற்றது. நேபாள அரசாங்கம் ஒரு முக்கிய டிஜிட்டல் கொள்கை முடிவில் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட 26 பதிவு செய்யப்படாத சமூக ஊடக தளங்களை தடை செய்துள்ளது. இந்த முடிவை நேபாளத்தின் தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பிருத்வி சுப்பா குரும் செப்டம்பர் 4, 2025 அன்று அறிவித்தார்.